ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். முள்ளங்கி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பட் நிறைய பேருக்கு அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, முள்ளங்கி இனிமேல் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. வாங்க இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்து நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1 1/4 டம்ளர் தான் தேவைப்படும். உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி வடிக்க வேண்டியது வரும், சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஸோ அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ரெண்டையுமே சேர்த்துட்டு நான் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே சின்னதாக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும், ரொம்ப தேவைப்படாது. இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு நான் எடுத்திருக்கேன். நான் பூண்டோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால 7 8 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பல் சேர்க்குறா இருந்தால் 2 போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நல்ல காரமாக இருக்கிறதா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வெந்து வந்துருச்சு. பாதி முக்கால் பாகம் வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியும் சேர்த்து வற்றும்போது உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். முள்ளங்கியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முள்ளங்கி நம்ம எப்பவும் ஒரே மாதிரி சாம்பார் இல்லைன்னா சட்னி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே டேஸ்ட்டும் பிடிக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்ன காய் அப்படின்னு தான் கேட்பாங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ காய் வெந்த உடனே அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு தாளிச்சுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி அதை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மசாலா பேஸ்ட்டு, அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்த்தும் அரைக்கலாம், இல்லை தண்ணி சேர்க்காம கூட நீங்கள் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுருங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முள்ளங்கி வேகிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவாக பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற முள்ளங்கியுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா அந்த முள்ளங்கி எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகட்டும். மிங்கிள் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா சுருண்டு வரும். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கி பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயை பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது என்ன காய் அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர இது முள்ளங்கியில் செஞ்சதுன்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜீரகம் தேங்காய் எல்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அப்புறம் ரசம் சாப்பாடு எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாவே மேட்ச் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.